Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாக்கோட ஹாட் பிங்க் சேல் ரெக்கமெண்டேஷன்ஸ். நாக்கோட ஹாட் பிங்க் சேல் 18th ஜூலைல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சேனல் நான் ரெக்கமெண்டேஷன் வீடியோ ரொம்ப ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன், பட் லாஸ்ட் ஃபியூ டைம்ஸ் நான் பண்ணல. ஸோ இந்த தடவை வந்து ரெக்கமெண்டேஷன் வீடியோ பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் டைமே எனக்கு வந்து மெசேஜ் வந்தது ஏன் ரெக்கமெண்டேஷன்ஸ் வீடியோ போடல அப்படின்னு. ஸோ அதனால நான் இப்போ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கேன். எல்லாமே சிம்பிள் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது இப்போ லைவா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ சார்லட் டில்பரியில் ஃப்ளாட் 25% ஆஃப் இருக்குது பெஸ்ட் செல்லர்ஸில். எல்ஃப்ல பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ என்டையர் ரேஞ்ச்ல. ஹுடா பியூட்டில 40% ஆஃப் இருக்கு. லக்ஸ்ல வந்து எஸ்டே லாடர்ல பை டூ கெட் ஒன் ஆஃபர் பெஸ்ட் செல்லர்ஸ்ல. கிளினிக்ல அப் டு 25%, மேக்ல ஃபிளாட் 20%, ஃபுல் சைஸ் ப்ராடக்ட். நான் லக்ஸ்ல லாக்மேல 50% ஆஃப் இருக்கு அண்ட் ஃப்ரீ கிஃப்ட் ஆன் 599. லாரியல்ல கூட 40% ஆஃப் இருக்கு அண்ட் ஃப்ரீ ப்ராடக்ட் ஆன் 899. நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நியூட்ரிஜினா, லாரியல் ப்ரொஃபஷனல், லாக்மி ஸ்கின், சிம்பிள், ட்ரெஸ்மே, டாட்&கீ, அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு லிங்க் எல்லாமே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. டூ செக் இட் அவுட். இப்போ ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் குள்ள போகலாம். நான் ஃபர்ஸ்ட் காட்ட போறது இந்த C2P மேக்கப் ப்ரஷ் கிளென்சர். இப்போ சேல் டைம்ல இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணணும் இருந்து நீங்க ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் அ குட் டைம் டு ட்ரை இட் அவுட். இந்த ப்ரஷ் கிளென்சர் வந்து ரொம்ப ஈஸி. ஆன் த கோல் உங்களுக்கு மேக்கப் ப்ரஷ் கிளீன் பண்ண உங்களுக்கு டைம் இல்லை இப்போ டீப் கிளென்ஸ் பண்றதுக்கு அப்படின்னா ஒரு டவல்ல இல்லை டிஷ்யூல நீங்க இது பண்ணி ஜஸ்ட் வைப் பண்ணா ஈஸியா ரிமூவ் ஆயிடும். நான் ஜஸ்ட் ஒரு குட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ ட்ராப்பா தான் வரும், ரொம்ப அப்படியே கொட்டல. ஸோ தட்ஸ் அ குட் திங். பட் இதை ஸ்ப்ரே வெர்ஷன்ல இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்றேன். நான் ப்ராடக்ட் இஸ் குட் பட் இட் ஒர்க்ஸ் வெல். ஸோ கன்சீலர் ப்ரஷ், கன்சீலர் ரிமூவ் ஆயிடுச்சு. பட் நான் இதை வந்து உங்களுக்கு ஐ ப்ரஷஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கிளீன் பண்றதுக்கு. ஃபேஸ் ப்ரஷஸும் பண்ணலாம், பட் ஃபேஸ் ப்ரஷஸ் டீப் கிளென்ஸ் பண்றது இஸ் பெட்டர் ஆப்ஷன். டைம் இல்லை எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ப்ரஷ் கிளீனா வேணும் அப்படின்னா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரே ப்ரஷ் ரீஅப்ளை பண்ணாதான் வந்து ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு கிளீன் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் இட். C2P பிராண்ட்ல இருந்து. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன். சில ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணேன், சில ஐம் yet டு ட்ரை. விஷ்கேர்ல இருந்து இந்த AHA BHA ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ஐ ரிசீவ்ட். ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. பிகாஸ் யூஸ்வலி நம்ம ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுவோம், ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையா இருக்கும். எனக்கு ஆயிலி ஸ்கேல்ப் பட் ட்ரைனஸும் இருக்கு. ஏன்னா என் ஹேர் என்னோட ஸ்கின் எப்போ எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. பிகாஸ் இட் சர்ப்ரைசஸ் மீ ஆல் த டைம். ப்ராடக்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் ஷாம்பூஸும் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஹைட்ரேட்டடா இருக்கு, பட் குவான்டிட்டி ரொம்ப எடுக்காம நான் பார்த்துக்கேன் என்னோட ஹேர். இதுல சல்ஃபேட் அண்ட் பாரபன் ஃப்ரீ போட்டிருக்கு. ஐ டோன்ட் கேர் யூ கைஸ். சல்ஃபேட் ஷாம்பு எனக்கு ஒர்க் ஆகும். நான் ரொம்ப சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு போட்டால் ரொம்ப கிளென்ஸ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் என்னோட பர்டிகுலர் ஹேர் டைப்புக்கு. அண்ட் என் ஹேர் டெக்ஸ்சரே வந்து இந்த ஒரு 6-7 monthsல கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இது சல்ஃபேட் ஃப்ரீ ட்ரை பண்ணேன். எனக்கு என்னன்னா முன்னாடிலாம் சல்ஃபேட் ஃப்ரீ வந்து ஃபோம் ஆகாம இருக்கும். ஃபோம் ஆகலைன்னா என் ஸ்கேல்ப் இதாகும். இதுல ஆக்சுவலி குட் ஃபோம் இருக்கு இந்த பிராண்ட்ல. விஷ்கேர் நான் யூஸ் பண்ணது நல்ல ஃபோம் கொடுக்குது. அதனால ஐ லைக் இட். பட் கொஞ்சம் ஹெவியர் கன்சிஸ்டன்சி இருக்கனால நான் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன் எந்த ஷாம்புமே. இட்ஸ் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப ட்ரைங்கா இல்லை. பட் ஈவென்ச்சுவலி என் ஹேர் ஆயிலி ஆயிடும். 3 days மேக்ஸ், அதுக்கு மேல தாங்காது, ஆயிலி ஆயிடும். ஒரு 2.5 days சம்டைம்ஸ் ஆயிலி ஆயிடும், டிபெண்ட்ஸ். பட் எனக்கு இது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க ட்ரை இட் அவுட். இன்னொரு இது கூட இருக்கு, இதை நான் இன்னும் ட்ரை பண்ணல. மல்டி பெப்டைட் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு. இதை நான் இன்னும் ட்ரை பண்ணல, பட் இது ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ கிவ் இட் அ ட்ரை. இதை நான் ரிசீவ் பண்ண விஷ்கேர்ல இருந்து ஹேர் க்ரோத் சீரம் கான்சென்ட்ரேட். இது நான் யூஸ் பண்ணல டு பி ஆனஸ்ட். எனக்கு ரொம்ப வருஷம் ஹேர் ஃபால் ஆகல. ஸோ கொஞ்சம் இப்போ ஹேர் ஃபாலிங் ஃபேஸ்ல இருக்கேன். அண்ட் இட்ஸ் டோட்டலி நார்மல், நேச்சுரல். ஏன்னா எப்பவுமே ஷெட்டிங் ஃபேஸ் இருக்கு, இந்த ஃபேஸ் அந்த ஃபேஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ ஷெட்டிங் ஃபேஸ்ல இருக்கு, இட்ஸ் ஓகே. பட் தென் ஐ திங்க் ஐ வில் கிவ் திஸ் அ ஷாட். இது ரெக்கமெண்டேஷன் இல்லை, நீங்க யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். பட் ஐ எம் எக்ஸைட்டட் டு ட்ரை திஸ் இந்த விஷ்கேரோட சீரம். பிகாஸ் நான் இதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஐ எம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் டு ட்ரை திஸ். அண்ட் விஷ்கேரோட இந்த செரமைட் லிப் பாம் கூட நான் ட்ரை பண்ணேன். SPF 50 டிண்டட் லிப் பாம், பிங்க் கலர்ல இருக்கு. ரொம்ப ஹைட்ரேட்டிங்கா இல்லை, மைல்டா இருக்கு. நான் வந்து லிப் ஆயில் பர்சன். லிப் ஆயில் யூஸ் பண்ணிட்டு எனக்கு லிப் பாம்
கொஞ்சம் லெஸ் ஹைட்ரேட்டடாக ஃபீல் ஆகுது. பட் இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் டே டைம், நாட் ஃபார் த நைட் டைம். ஏன்னா அஃப்கோர்ஸ் SPF 50 இருக்கிறதுனால நீங்கள் லிப்ஸ்டிக் அவாய்ட் பண்ணணும்னா யூ கேன் வேர் திஸ். இல்லை நல்ல ஒரு பிங்க் டிண்ட் கொடுக்கறது, விச் இஸ் நைஸ். ரொம்ப ஷியராக தான் இருக்குது, பட் இட்ஸ் நைஸ். நான் நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த மேக்கப் ரிமூவிங் வைப்ஸ். நான் வைப்ஸ் யூஸ்வலி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் இட்ஸ் ஹார்ஷ் ஆன் ஸ்கின். ஏன் இப்போ இங்கே ட்ராவல் பண்ணுறீங்க, ஆன் த கோல மேக்கப் எடுக்கணும், ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சு. என்னால் இங்கே ஃபுல் ஃபேஸ் மேக்கப் இல்லை, எனக்கு டக்குன்னு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் ஸ்கின் அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் வைப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ I use Mars's makeup remover wipes is so good, but this is my favorite Calabar on the go makeup remover wipes. இது ரொம்ப ஃபேவரட், ரொம்ப சாஃப்ட், ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்கின்ல ஹார்ஷா இல்லை. this is also good. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நிறைய ஆஃபர் டைம்ல இருக்கிறதுனால நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கா. ஏன்னா நானும் கொஞ்சம் நான் ஆக்சுவலி 6-7 monthsல ரொம்ப மேக்கப் போடலை. டு பி ஆனஸ்ட் ரொம்ப ரேரா தான் மேக்கப் போட்டேன். இப்போ நான் ட்ரால இருந்து ஒரு மேக்கப்பா எடுத்து போலான்னு பாக்குறேன், எல்லாமே எம்டி ஆயிட்டு இருக்கு. அப்போதான் எனக்கு ஃபீல் ஆகுது, ஓகே நம்ம இருக்கிற மேக்கப் யூஸ் பண்ணிருக்கோம், விச் இஸ் குட். ஏன்னா நான் வாங்கிட்டே இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிறதுலாம் எதர் எக்ஸ்பயர்ட் ஆயிடும் மேக்கப் ப்ராடக்ட்ஸ், இல்லாட்டி அந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சுட்டே இருப்பேன். புதுசா வாங்க மறந்துடுவேன் ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் மேக்கப் வாங்காம இருந்த இந்த டைம்ல இருக்கிறது இந்த ஐப்ரோ பென்சிலா இருக்கட்டும், சில ஐ ஷேடோ, லிக்விட் ஐ ஷேடோஸ் அதெல்லாம் கொஞ்சம் காலி ஆயிட்டு இருக்கு. which is good. Next to recommendation நான் ஏன் இதை இப்போ தரேன், உங்களுக்கு யாருக்காவது தெரியலன்னா சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. இப்போ ட்விட்டர் அண்ட் டிஃபிட் ரெண்டுமே நைக்கால அவைலபிளா இருக்கு. லாஸ்ட் இயர் இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியா, இந்த டிஃபிட் வந்து நான் ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோட வெப்சைட் அப்படி இப்படின்னு சொல்லி நான் வாங்கினது தான். ரிவ்யூ கூட என் சேனல்ல இருக்கும். இது 2 ப்ராடக்டோடதும் நீங்க செக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் ட்விட்டர் லாஸ்ட் நவம்பர்ல லான்ச் பண்ணாங்க இந்தியாவில் அஃபிஷியலி நைக்காலையும். செக் இட் அவுட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபவுண்டேஷன். நீங்க லைட்டாவும் போய்க்கலாம், ஃபினிஷ்ல ரொம்ப ஃபுல் கவரேஜ் வேணாலும் போய்க்கலாம். நீங்க எப்படி அப்ளை பண்றீங்கன்றது பொறுத்து தான். ஆக்சுவலி இப்போ டிஃபிட் கன்சிலர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் மேல வந்து ஃபவுண்டேஷன் வேற ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிருக்கேன், நாட் ட்விட்டர். இது நைக்காலே அவைலபிளா இருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண போறது 3 லிப் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிண்டட் லிப் ஆயில். இதை நான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஆக்சுவலி இது ஓவர் இதுவும் வாங்கணும். இந்த ஹீரோவோட பிங்க் ஃபன்ஃபெட்டி லிப் ஆயில் ப்ராடக்ட் ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அண்ட் PH லிப் ஆயில் அப்படிங்கிறதுனால இட் ஆல்சோ டர்ன்ஸ் யுவர் லிப்ஸ் பிங்க் டு அன் எக்ஸ்டென்ட். பட் இதில் எனக்கு என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னா சாட்ச் வச்சா கொஞ்சம் லீக் ஆகும். அது ஒன்னே தான் எனக்கு இது பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா இது ஸ்டெயின் ஆக்கிடும். ஸோ டு பி வெரி கேர்ஃபுல். எப்பவுமே இப்படி தான் வைக்கணும், பேக்ல ஈஸியாக எடுத்துட்டு இருந்தது. பட் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பேக்கேஜிங் தான் எனக்கு பிடிக்கல. கே பியூட்டியோட இந்த லிப் ஆயில் இது வந்து டிண்டட் கிடையாது, பட் இதுல கோல்டன் இது இருக்கு, ஸ்பெக்ஸ் இருக்கு. பட் இது மோரலெஸ் லைக் ஷியர் டிரான்ஸ்பரண்ட் லிப் ஆயில். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா ஹைட்ரேட்டிங். இது பிளம்பிங் கிடையாது, நார்மல் ஹைட்ரேஷன் லிப் ஆயில். நெக்ஸ்ட் வந்து இந்த நாய்க்கோட இந்த சூப்பர் லைட் லிக்விட் லிப்ஸ்டிக். இதை நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டாவும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல டேப் பண்ணி ஒரு டிண்ட் மாதிரியும் கொடுத்துக்கலாம். பட் இட்ஸ் வெரி லைட் வெயிட், ரொம்ப ஹெவியா இல்லை லிப்ஸ்ல. ஸோ நான் வச்சிருக்கிற ஷேட் வந்து பிளஷ் அண்ட் பெலினி. அதை நான் இப்போ லைட்டா டேப் பண்ணி அப்ளை பண்ணிருக்கேன். இந்த ப்ராடக்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நெயில் ப்ராடக்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷ் போடுவேன், இல்லாட்டி நோ நெயில் பாலிஷ் ஆர் ஃபுல் நெயில் பாலிஷ் ஆர் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஸ்டிக் ஆன்ஸ் நானே பண்ணிக்கிறது. அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் முன்னாடி டைரக்டா நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் மேல டாப் கோட் அப்படியே விட்டுறேன். பட் இப்போ என்னமோ தெரியல, நெயில்ஸ்ல வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும், ஒரு நார்மல் நெயில் பாலிஷ் எப்படி லாங் லாஸ்டிங் ஆக்கலாம் அந்த மாதிரிலாம். ஏன்னா இட்ஸ் சோ போரிங், சும்மா சிப் ஆயிட்டு திருப்பி ரீஅப்ளை பண்ணும்போது அந்த ஃபினிஷும் சரியா வராது. ரெனேவோட பேஸ் கோட் நெயில் எனாமில் இந்த மாதிரி இருக்கும். நெயில் பாலிஷ் தான், பட் பேஸ் கோட். ஸோ நெயில் பாலிஷ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நெயில்ஸ்ல இந்த பாலிஷை நான் அப்ளை பண்ணிப்பேன். ஓகே, 1 or 2 coats depends. வெரி தின். இது வந்து டிரான்ஸ்பரண்ட், அது பார்க்கறதுக்கு வேணா இப்படி கிரீமி கலர்ல இருக்கலாம். ஸோ 1 or 2 coats நான் இதை அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நெயில் பாலிஷ் நீங்க ஆஸ் யூஸ்வல் எந்த நெயில் பாலிஷ் வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ரீசெண்டா இந்த நெயில் பாலிஷ் வாங்கினேன், ஒரு டிரான்சிஷன் வீடியோக்கு கோல்டன் நெயில் பாலிஷ் வேணும்னு சொல்லி நான் இது ட்ரை பண்ணேன். லாக்மியோட இந்த கோல்டன் கலர் நெயில் பாலிஷ் ஜஸ்ட் கால்ட் க்ரோம் நெயில்ஸ். லாக்மி க்ரோம் நெயில்ஸோட அல்டிமேட் கிளாம் ரொம்ப பிடிச்ச இந்த கலர். இட்ஸ்
not gold, somewhere antique finish light gold அந்த மாதிரி இதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல நான் இந்த டாப் கோட் யூஸ் பண்ணேன். நான் நிறைய டாப் கோட் யூஸ் பண்ணியிருக்கேன், சுகரோட பிளம்போடது ட்ரை பண்ணியிருக்கேன், மினிஸோட ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு எண்ணெயோட தான் நெயில் எனாமல் டாப் கோட். இது ஃபுல் டிரான்ஸ்பரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் கோட் மேலே போட்டிருக்கும், டி போட்டிருக்கும், பி போட்டிருக்கும். பேஸ் கோட், நெயில் பாலிஷ், 1 or 2 லேயர்ஸ், அண்ட் தென் ட்ரை ஆனதுக்கப்புறம் டாப் கோட். எல்லாத்துக்குமே ட்ரையாக இருக்க டைம் கொடுக்கணும். இப்படி பண்ணும்போது இந்த நெயில் பாலிஷ் நார்மலாக போட்டால் எவ்வளோ தூரம் வந்திருக்கும்னு தெரியல லாங் லாஸ்டிங்காக. பட் இந்த காம்பினேஷனில் போட்டதில் மோர் தென் அ வீக், பெரிய விஷயம். ரொம்ப சிப் ஆகல, ஆச்சு எட்ஜஸ்ல ஆகும், பட் ஓவராலாக சிப் ஆகல. ஆல்மோஸ்ட் மோர் தென் அ வீக் இட் லாஸ்டட். So I was really surprised. இப்போ நான் பேஸ் கோட் 2 layer and டாப் கோட் 1 layer அப்ளை பண்ணிருக்கேன், which is also good, ஷைனியா நல்லா இருக்கு. அண்ட் மேபி பேஸ் கோட் போட்டதுனாலே இன்னும் கொஞ்சம் க்ரீம் ஃபினிஷ்ல இருக்கு. ஐம் எக்ஸ்பெரிமெண்டிங் யூ கைஸ். சம்டைம்ஸ் நான் நெயில் பாலிஷே போடாம வேற எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கும் ப்ராடக்ட் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணிருக்கேன். மேபி நெக்ஸ்ட் சேல் ரெக்கமெண்டேஷன்லயோ இல்லை வேற எதுலையோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் தான் கண்டுபிடிச்சேன் ஆஃப்கோர்ஸ். பட் இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் த ரெக்கமெண்டேஷன். சிம்பிளாக முன்னாடி சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணதில் எனக்கு பிடிச்சது சில ப்ராடக்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஐம் yet to buy many products and try. அப்போ ட்ரை பண்ணும்போது வேறு ஏதாவது கிடச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வீடியோ நான் சொல்கிறேன், இல்லாட்டி ஷார்ட்ஸில் நான் போடுறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள் ஃபார் ப்ராடக்ட் லிங்க்ஸ். அவங்கள எல்லாரும் இன்னொரு பார்க்குறேன்.